ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உபனிஷத்தை உபனிஷத்துக்களை பார்த்து கொண்டு வருகிற இந்த தொடரிலே இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது பிரஷ்னோபனிஷத்து. ஈஷாவாசிய உபனிஷத் பார்த்தோம். கேனோபனிஷத், அதுக்கு தலவகார உபனிஷத் அப்படின்னு பெயர். 2 உபனிஷத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். ஈஷாவாசி உபனிஷத்துக்கு நேர வேதாந்தாச்சாரியரே வியாக்கியானம் சாதித்துள்ளார். கேனோபனிஷத்துக்கு உபனிஷத் பாஷைக்காரர் என்று சொல்லப்படுகிற ரங்கராமானுஜமுனி அவர் சாதித்திருக்காரு வியாக்கியானத்தை. இந்த பிரஷ்னோபனிஷத்துக்கும் அவர் தான் சாதிச்சிருக்காரு வியாக்கியானம். இந்த பிரஷ்னோபனிஷத் அதர்வ வேதத்துல இருக்கு. இதனுடைய சாந்தி பாட்டம் சந்தியாவன வந்தன மந்திரம் ஒன்றுதான். பத்ரம் கர்ணை வைஷ்மயாம தேவாகா அப்படின்றதான் இதனுடைய சாந்தி பாட்டம். அதர்வ வேதத்துல இருக்கக்கூடிய இந்த உபனிஷத்து என்னன்னா 6 காண்டங்கள் கொண்டது, 6 பிரஷ்னங்கள், 6 சிஷ்யாள். அவன் பிப்பலாதர் அப்படின்ற ஒரு ஆச்சாரியரை போய் வைஸ்வானரனை பத்தி கேட்கிறார். இந்த உபனிஷத் ஸ்ரீபாஷத்துல வைஸ்வானராதிகரணம் அப்படின்னு வருது. முதல் அத்தியாயம் 2வது பாதத்தினுடைய இறுதியில வரக்கூடிய அதிகரணம். அந்த அதிகரணத்துல இது விசாரிக்கப்படுறது. அதே போல 3வது பாதத்துல ஈக்ஷதி கர்ம உபதேசாத் அப்படின்னு ஈக்ஷதி கர்ம அதிகரணம் ஒன்று வருது. அதிலையும் இந்த உபனிஷத்தானது விசாரிக்கப்படுறது. ஆக 6 கிருஷ்ணங்கள், வைஸ்வானரனை பத்தி. யார் இந்த 6 பேர், இந்த 6 சிஷியர்கள்? பிரதம பிரஷ்னம் ஆரம்பிக்கிறது. சுகேஷாச்ச பாரத்வாஜः சைவ்யச்ச சத்யகாமः சௌர்யாயணீச்ச கார்கியः கௌசல்யஸ்ச அஸ்வதாயனः பார்கவோ வைதர்பிः கபந்தி காத்யாயனः தேக ஏதே பிரம்மபரா பிரம்மனிஷ்டாः அன்வேஷமானாः ஏஷः வை தத் சர்வம் பக்ஷ்யதி இதி தேக சமித்பாணயः பகவந்தம் விப்பலாத உபசன்னாः. பகவந்தன் விப்பலாத உபசன்னாः, பகவானான விப்பலாதரை வெற்றியை அடைந்தார்கள். சமித்பானயம், சமித்தை கையிலே தாங்கிக் கொண்டு அடைந்தார்கள். இதுவேதான் மற்றொரு உபநிஷத்துல சொல்றது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமித்பாணிகி அப்படின்னு. குருமேவ அபிகச்சேத் அப்படின்னு. ஏனாக்கனும் புருஷம் வேத தாம் தத்சோ புரோவாச்ச பிரம்ம வித்யா. ஆச்சாரியன் உபதேசிக்க கடவுள். எப்படிப்பட்ட சிஷ்யனுக்குன்னா சாந்தமாக வந்த சிஷ்யனுக்கு அந்த சாந்தி தெரிவிக்கும் மன்னம் சமித்பாணி அப்படின்னு அவன் கையில சமித்தை கொண்டு போறான். இந்த 6 பேரும் சமித்தை கொண்டு கையில சமித்துக்களை ஏந்தி பிப்பலாதன் ஆச்சாரியரை அடைந்தார்கள். யார் இந்த 6 பேர் அப்படின்னா, முதல்ல சுகேஷா அப்படின்னு ஒருத்தர். அவர் யாருன்னா பாரத்வாஜர், அதாவது பரத்வாஜருடைய அந்த முனிவருடைய புதல்வர். அவருக்கு பேர் சுகேஷா. அதுக்கப்புறம் ஷிபியினுடைய புதல்வர். ஷிபிக்கு ஷிபி சக்கரவர்த்தியிலும் கேள்விப்படுறோம். ஒரு காலம் சட்டியரா இருக்கலாம். அந்த ஷிபி மன்னவனுடைய புதல்வராக இருக்கலாம். அந்த ஷிபியினுடைய புதல்வர் சைவியர். அவர் அவர் பேர் தான் சத்தியகாமமா அப்படின்னு அவருடைய பெயர். அதே போல 3வது சௌரியாயணி. அவருக்கு பெயர் சொல்லல, அவர் சூர்யாயனுடைய புத்திரர், அவ்வளவுதான். சௌரியாயணி அப்படின்றது தனிப்பட்ட அவருக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லல. முன்னாடி சத்தியகாமஹா சுகேஷா அப்படின்னு சொன்னது போல இவருக்கு தன்னுடைய தகப்பனாருக்கே அவருக்கு விபதேசம் முடிய இவருக்கு தனியா பெயர் கிடையாது. இது போல சங்கேப ராமாயணத்திலும் அகஸ்தியசிய பிராதா அப்படின்னு, அகஸ்தியருடைய தம்பி பிராதா, கனிஷ்ட பிராதா. தம்பி அப்படின்றது தெரியுமா, அவர் பேருக்கு தெரிய சொல்லலாம். சங்கேப ராமாயணத்துல கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்றார். அவர் பேர் சுதர்சனர் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாரு. இங்க அது போலதான் சௌரியாயணி அப்படின்னு 3வது சிஷ்யர். அவருடைய தகப்பனார் பேர் சூர்யாயனா. அவர் பேர் என்னன்றது இங்க குறிப்பிடப்படல உபநிஷத்துல. அந்த சௌரியாயணி எப்படிப்பட்டவர்னா, அவருடைய கோத்திரம் கர்ப்ப கோத்திரம். அவர் கார்கியம். அதே போல 4வது கௌசல்யா அப்படின்றவர். அந்த கௌசல்யா, அந்த சௌரியாயணி கௌசல்யா அப்படின்றவர். அந்த கௌசல்யா அப்படின்றவர் தான் ஆஷ்லாயனர். அவர் ஆஷ்லாயனுடைய புதல்வர் ஆஷ்லாயனா. கௌசல்யா அப்படின்னு 4வது.
அதுக்கப்புறம் பார்கவர், அதாவது பிருகு கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் அவர் அவருக்கும் பெயர் சொல்லல. அஞ்சாவதா சொல்லப்பட்டிருக்கோம். அவருடைய கோத்திரம் சொல்லியிருக்கு, பிருகுமா கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. பார்கவ கோத்திரத்தை சேர்ந்தவர். விதர்பருடைய புதல்வன் வைதர்பி அப்படின்னு இருக்கக்கூடிய அவர் தனியா பெயர் இல்லை. ஆறாவது இருக்கக்கூடியவர் கவந்தி அப்படின்னு அவருடைய பெயர். அவர் காத்தியாயன கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த 6 பேர், இதுல 4 பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருடைய பெயர் இல்லை. அவனுடைய தகப்பனார் பேர் இல்லாட்டி கோத்திரம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 பேர் எப்படிப்பட்ட ஆய்வு அப்படின்னா, ஏதே பிரம்மபராக பிரம்மனிஷ்டாக பரம்பிரம்ம அந்நேஷமான அப்படின்னு இந்த பிரம்ம பிரம்ம பிரம்மம் 3 தடவை பிரம்ம பிரம்ம பிரம்மன் வருது. இந்த பிரம்மன்ற சொல் என்ன பண்றதுன்னா, வேதஸ்தத்துவம் தப்போ பிரம்ம அப்படின்னு இந்த பிரம்மன்ற சொல்லு வேதத்தை காட்டுறது, தத்துவம் பரதத்துவமான பரபிரம்மத்தை காட்டுறது, தபசையும் காட்டுறது. இந்த 6 பேர் எப்படி இருக்கான்னா, பிரம்மபராக வேதத்துல நிஷ்டை பெற்றவர்களாக இருக்கார்கள். பிரம்மா அப்படின்னா வேதம் அர்த்தம். பிரம்ம நிஷ்டா, பிரம்மானா இப்போ தபசுன்னு அர்த்தம். தபசுல நிஷ்டை பெற்றவர்களாக இருக்காரு. ஏன்னா அந்த மாதிரிலாம் இருந்தா முதுகு கை போடும். பரபிரம்ம அன்வேஷமான வகையினாலேயே பரபிரம்மத்தை தேட வேண்டும், அன்வேஷணம் பண்ண வேண்டும், ஜிக்ஞாசா ஏற்பட்டு அறிய வேண்டும், அறிய வேண்டும் என்ற ஆசை. அப்படிப்பட்டவர்கள் ஏஷ சர்வம் பக்ஷதி இது தேக சமித்பானயா பகவந்தம் விபலாக அப்படின்னு இவர் தான் நமக்கு இந்த அர்த்தத்தை சொல்ல கடவுள், இவர்தான் சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு விபலாதர நீகினார்கள். தான் ஹச ரிஷி ருவாச்ச பூய ஏவ தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா சம்வத்சரம் வத்ஸ்யத யதா காமம் பிரஷ்னான் க்ருத்யத யதி விஜ்ஞாஸ்யாமஹ சர்வம் அவோ வக்ஷ்யாமஹ இதி. பழட்டா அந்த விபலாதர் தன்னுடைய நீச்சத்தையும் பாவித்து கொண்டு, ஆனா அதே நேரத்துல அதிகாரத்துக்கு நல்ல ஒரு பரீட்சையும் பண்ணி சரியான தக்கவர்கள் தானா, அதிகாரம் அந்த பாசுர பூத்தர்கள் தானா அப்படின்னு 6 பேரையும் பரீட்சை பண்ணி, அதே போல சொல்லும் பொழுது நான் ஒரு குரு, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணத்துக்கெல்லாம் சொல்லாம தெரிஞ்சா சொல்றேனே. ஆனா இந்த தெரிஞ்சா சொல்றேன்னு சொன்னாரு, பிரச்சனத்தை கேட்டாதானா சொல்ல முடியும். உடனே பிரச்சனத்தை கேட்க கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பூயேவ தபஸ் பிரம்மச்சரியன ஸ்ரத்தையா சம்வத்சரம் வத்ஸ்யத. முதல்ல இந்த குருகுலத்துல 1 வருஷ காலம் இருந்தோம். எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, மறுபடியும் பூயேவ மறுபடியும் தபஸ் என்ன, பிரம்மச்சரியம் என்ன, ஸ்ரத்தா என்ன, இவற்றோட 1 வருஷ காலம் இங்க இருந்து சிசூஷப்படும் போல். அது என்ன பிரம்மச்சரியம் அப்படின்னா, 8 விதமா ஸ்திரீ சம்பந்தம் ஏற்படும் புருஷனுக்கு. அது வெறும் உடல் சம்பந்தம் அப்படின்றது கூட கிடையாது. அந்த ஸ்மரணம் இருக்கு இல்லையா, ஸ்மரணமோ கீர்த்தனமோ கேலி பேச்சோ பிரேட்சம் பார்ப்பதோ இல்லாட்டி முக்கிய பாஷம் ஏதாவது ஒரு தப்பா பேசுறதோ, சந்தேகம் அசாத சுத்தகம், அதுக்கப்புறம் அத்தியவசாயம் செய்ய வேண்டும்ன்ற அத்தியவசாயம், கடைசியில கிரியா போய் அணைவதோ, இது எல்லாமே 8 விதமான ஸ்ரீ சம்பந்தம். இப்படிப்பட்ட மைத்துன வர்த்தனம் இருக்கு இல்லையா, இதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு. ஆக முன்னாடியே பண்ணிருப்பீங்க, அது இருக்கட்டும். எப்போ இந்த 1 வருஷ காலம் இந்த பாடசாலையில இந்த குருகுலத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் அதை அனுஷ்டிக்க வேண்டும். 1 வருஷம் பிரம்மச்சரியம் இருக்கணும். அதே போல ஸ்ரத்தா இருக்கணும். என்ன ஸ்ரத்தா அப்படின்னு, ஆசிக்கிய புத்தி தான். அதான் ஸ்ரத்தா. நிச்சயமா இந்த ஆசிக்கியம் அப்படின்றது 2 விதமா வியாக்கியானம் பண்ணுவாங்க. என்னன்னா, வேதம் அப்படின்றது பிரமாணம் அப்படின்றது ஒண்ணு ஒரு ஆஸ்திக்கிய புத்தி அப்படின்னும். மத்தொன்னு முக்கியமா என்னன்னா, ஆஸ்திக்கியம்னா நம்ம காட்டிலும் அப்பாற்பட்டதா ஒரு தத்துவம் இருக்கு, கண்ணால காண்ற இந்த லோகமே அவ்வளவுதான் அப்படின்னு இந்த சார்வாக்க மத்தம் அல்லாமல் பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. பரலோக அஸ்தித்வ புத்தியே தான் ஆஸ்திக்யம் அப்படின்னு வியாக்கியானம் சொல்லுவார்கள் சாஸ்திரத்துல. அப்படிப்பட்ட ஸ்ரத்தையோட, ஆஸ்திக்கிய புத்தியோட, அதே போல தபசோட, காய சோசனத்தோட இப்படி 1 வருஷ காலம் நீங்க இங்க சுசூஷப்படலாம். அதற்கு பிறகு யதாகாம பிரச்சனம் வச்சுதான், உங்களுக்கு வேண்டியபடி பிரச்சனைகளை கேளுங்கோள், எனக்கு பதில் தெரிந்தா நான் சொல்றேன் அப்படின்னாரா. இங்கதான் வியாக்கியாதா சாதிக்கிறார். 2 அர்த்தம் சாதிக்கிறார், ரொம்ப அருமையான அர்த்தம். என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த குருவுக்கு பிப்பலாதருக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்றதே இன்னும் அந்த 6 பேருக்கு தெரியாது. முன்னாடி நிர்ணயம் பண்ணிட்டா இந்த பிப்பலாதர்ன்றவர் சொல்லுவார் அப்படின்னு. அவ எதிர்ச்சியா போறா, ஆமா கண்டிப்பா சொல்லுவார் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு போறா. ஆனா அங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுமா அவருக்கு அப்படின்னு தெரியாத நிலையில கூட அவ போகும் பொழுது, அதற்கு பிறகு இவர் என்ன சொல்றாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார். 1 வருஷ காலம் இங்க இருக்கும் அப்படின்ற அவ யோசிக்கணும் இல்லையா. சரி, நமக்கும் வந்த காரியம் கை கொடுமா அப்படின்றது தெரியல, 1 வருஷ காலம் சுஷ்ரூஷ பண்ணணுமான அப்படின்னு தோணலையா.
அதுதான் சொல்றேங்க. குருவுக்கு ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பரீட்சா பண்றதுக்கு முன்னாடியே, பரீட்சா இல்லாமலே சுஷ்ரூஷான்றது வந்து செய்ய வேண்டியது அப்படின்னு. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறது என்ன அப்படின்னா, குருவுக்கு ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் உபசத்தியே பண்ண போறோம். இப்பதான் அணுக போறோம். ஆனா இங்க வியாக்கியாசம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் பண்ணதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, குருவுக்கு ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்காமலே ஒரு சுஷ்ரூஷா பண்ணோம் அப்படின்னா, இங்க அடியேனுக்கு ஒண்ணு என்ன தோன்றது அப்படின்னா, முன்னாடி சொன்ன உபனிஷத்து வாக்கியத்துக்கும் இந்த வியாக்கியானத்துக்கும் கொஞ்சம் முரண்பாடு வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுறது அது பெரியோரிடத்துல கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா என்ன பண்ண முன்னாடி வாக்கியத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஏஷஹாவை தது சர்வம் பக்ஷ்யதி அப்படின்னு இவர்கள் அறுதியிட்டார்கள். யாரு? இந்த பிப்பலாதர் தான் சொல்ல கடவர், சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு அவர்கள்லாம் அறிந்தார்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் அறியாமலே அவர்கள் பண்ணார்கள் அப்படின்றது கொஞ்சம் முரண்பாடு இருக்கலாம். அப்போ இந்த பெரியோர்கள் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்றது தோன்றதுன்னா, அவர்கள் அறிந்தார்கள் அப்படின்னா பிராயசகா ஆல்மோஸ்ட் மேபி பயங்கர ப்ராபபிலிட்டி இருக்கு. அவர் கண்டிப்பா சொல்லிடுவார் அப்படின்னு. ஆனா 100% நிச்சயம் கிடையாது. அப்படி இருந்தாலுமே கூட பீப்பிளாதர் வந்து 1 வருஷம் இருந்து சுஷ்ரூஷ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட முகம் சுளிக்காம நாளைக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வைத்துக்கொண்டே இவர்கள் சுஷ்ரூஷ பண்ணார்கள் அப்படின்ற அர்த்தம் எனக்கு தெரியுது அப்படின்றது அது ஒண்ணு. இது சிஷ்யர் விஷயத்துல. முக்கியமா மத்தது சொல்றாரு. குரு விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, 6 பேர் வந்திருக்காரா? 1, 2 இல்ல. 6 பேர் வந்திருக்கா. வந்தார்களா? நிம்மதியா போச்சு. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சொல்லலாம். அப்படின்னு இவர் உடனேயே அந்த மைக்க பிடிக்கல. நான் சொல்லப் போறேன் அப்படின்றது பிடிக்கல. என்ன பண்றாரு அப்படின்னா, அதிகாரம் இருக்கா அப்படின்னு 1 வருஷம் காக்க வைக்கிறார். ஆக இவருக்கு இந்த குருவுக்கு பிப்பலாதருக்கு சிஷ்யார்சனத்துல சிஷ்யனை சம்பாதிக்க வேண்டும், எனக்கு வந்து எண்ணிக்கை கூட வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல அவருக்கு அங்க கருத்து கிடையாது. சரியான பாத்திரம் கிடைக்குமா? பாத்திரம் மாதிரின்னு நான் சொல்ல வேண்டேன் அப்படின்ற எண்ணத்தோட போறார் அப்படின்றது இந்த பெரிய சாதிக்கிறார். அதுக்கு மேல ஒரு வருடம் கழிச்சு அச பவந்தி காத்யாயனः விபேத்ய பப்ரச்ச பகவன் குதோ அவா இமாஸ் பிரஜாः பிரஜாயந்தே. கவஞ்சி அப்படின்னு முதல் வந்தவர். அவர் என்ன பண்ணாரு? பரத்வாஜருடைய புத்திரர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இல்ல, கவஞ்சி அப்படின்றவர் வந்து 5வது. அந்த 5வது தான் முன்னாடி குறிப்பிட்டப்பட்ட வரிசையில கவஞ்சி காத்யாயனஹா, அதாவது கடைசியிலே வர கவஞ்சி அப்படின்றவர் கடைசியில் சொல்லப்பட்டவர். காத்யாயனஹா அப்படின்னு அவர் தான் முதல்ல கேள்வி கேட்டார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, "அச்ச கவஞ்சி காத்யாயனஹா உபேத்ய பப்ரச்ச உபேத்ய." அந்த ஆச்சாரியனை அணுகி எப்போ அணுகின? அந்த பிரஷ்னகால பிரதீக்ஷா அப்படின்னு வேதாந்தாச்சாரியரும் நியாச திலகத்தில் நியாச நிமிஷத்திலேயே சாதிக்கிறார். பிரஷ்னகால பிரதீக்ஷா அப்படின்னு இந்த மூன்றுபடி வியாக்கியானத்துல எம்ப மாமனிகளும் எடுக்கிறார். அத சரியான காலம் எப்ப கூடும் அப்படின்னு பார்த்துண்டு அந்த ஆச்சாரியனை போய் அணுகி பிரச்சனை கேட்க வேண்டும். அந்த சரியான காலத்தை பார்த்து அணுகி 1 வருஷ காலம் சுஷ்ரூஷ பண்ண பிறகு சரியான காலம் கிடைச்சு அப்போ போய் கேட்கிற, பகவன் குதோ ஹவா இமா பிரஜாஹ பிரஜாயந்தே, எதிலிருந்து இந்த பிரஜைகள் எல்லாம் உண்டாகின்றன அப்படின்னு அவருடைய கேள்வி. தஸ்மை சகோவாச்ச பிரஜா காமஹ அவை பிரஜாபதி ச தபோதப்யத. அதுக்கு அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். பிரஜாபதி அவன் பிரஜா காமனாக இருந்தான். பிரஜைகளெல்லாம் உற்பத்தி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பிரஜாபதி இருந்தான். அவன் தபோதப்யத, அவன் தபஸை செய்தான். தபஹ அப்படின்னா ஆலோசனம் செய்தான் அப்படின்னு. பிரஜாபதி தான் படைத்தானா? இல்லையே. நமக்குதான் தெரியுமே ஜெகத் காரணம் என்னது? பரபிரம்மம் அப்படின்னு. இந்த பிரஜாபதி அப்படின்றதால பரபிரம்மம் தான் சொல்லப்படுது. ஆக அந்த பரபிரம்மமானது தபஸை செய்தது. என்ன தபஸ் அப்படின்னா ஆலோசனை அப்படின்ற தபஸ். சக தபஸ்தப்துவா மிதுர்முத்பாதயதே ரயிஞ்ச பிராணஞ்ச இதி ஏதௌ மே பகுதா பிரஜா பரீஷ்யத இதி. இந்த பரபிரம்மம் என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்கு நிறைய பிரஜைகள் உண்டாக வேண்டும். நிறைய பிரஜைகள் உண்டாவதற்காக முதல்ல ஒரு மிதுனத்தை படைத்தது. ஒரு ஆண் பெண் கலவி மிதுனத்தை படைத்தது. என்ன அந்த மிதுனம் அப்படின்னா, ரயிச்ச பிராணச்ச. ரயி என்ன? பிராணம். இந்த ரெண்டையும் இந்த பகவான் படைத்தான் அப்படின்னு. அதனால இந்த ரய்யும் பிராணியும் சேர்ந்து மேற்கொண்டு பிரஜைகளை உண்டு கொண்டோம். ஆக ஆண் பெண் கலவையினாலதான பிரஜையானது உண்டாகுது. ஆக ரை என்ன பிராணன் என்ன இந்த ஆண் பெண் கலவையினால மேற்கொண்டு இந்த பிரஜைகள் எல்லாம் உற்பத்தி ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக பகவான் படைத்தான் அப்படின்றது. அது என்ன ரை, அது என்ன பிராணன் அப்படின்னு அது சொல்ற. ஆதித்யோகவை பிராணா ரயிர்வேவ சர்வமாக ரயிர்வாயே தத் சர்வம் மூர்த்தம் ச மூர்த்தம் ச தஸ்மாத் மூர்த்திரேவ ரயிஹி. ஆதித்யோவை பிராணா,
ஆதித்யா அப்படின்னா சூரியன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஆதத்தே ஆதித்யா, ஆதத்தே ஸ்வீகரிக்கிறான், கொள்கிறான். யாருன்னா போக்தா. ஆதித்யா அப்படின்னா இங்க தான் பிராணன் இல்லையா? ஆதித்யாவை பிராணம், ஆதித்யோகவை பிராணம். யார் அந்த ஆதித்யன்? கொள்கிறவன். யாரு கொள்ளலாம்? போகங்களை தனக்காக கொள்கிறான். யாரு? ஜீவா. பிராணனா அப்படின்றது இங்க ஜீவாத்மா வந்து ஆதித்யா கொள்கிறவன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆதித்யோகவை பிராணம் ரவிரேவ சந்திரன். அப்போ ஜீவனை, யாரு? போக்தாவான ஜீவனை ஆதித்யன் அப்படின்னு சொன்னோம்னா, ரய்யானது சந்திரமா, சந்திரன் அப்படின்னு சொன்னோம்னா, போக்தா ஆதித்யன் என்று சொன்னாலே, சட்டுன சந்திரன் அப்படின்னு சொன்னாலே யார் அந்த சந்திரன் தோணும்னா போக்யம் சந்திரன் அப்படின்னு தான் தோணும். சந்திரமாக அதான் ரயி அப்படின்னா ரயின்றது போகியம். போகியம்ன்றது என்னது? அச்சேதன வஸ்து. ஆதித்யகான்றது சேதனன் ஜீவாத்மாவை சொல்றது. ரகி அப்படின்றது சந்திரன் அப்படின்னு உருவகப்படுத்தப்பட்டு அது வந்து அச்சேதன வஸ்துவ சொல்றது. அந்த அச்சேதனம் எப்படி இருக்கு? அந்த ரகிர் வாயேதத்து சர்வம், எல்லாமே ரகிதான். என் மூர்த்தம்ச அமூர்த்தம்ச, அந்த அச்சேதன வஸ்து மூர்த்தமாகவும் இருக்கு, அமிர்தமாகவும் இருக்கு. மூர்த்தம் என்ன? ஒரு வடிவத்தை கொண்டது. என்ன அந்த உருவத்தை வடிவத்தை கொண்டது என்றால் தேஜஸ். அது மூன்றத்துக்குமே வடிவம் உண்டு. வாயுவுக்கும் ஆகாசத்துக்கும் வடிவம் கிடையாது. ஆக ரயியானது மூர்த்தமாகவும் இருக்கு, அமூர்த்தமாகவும் இருக்கு. தஸ்மாத்து மூர்த்திரேவ ரகி. ஆக இந்த பஞ்சபூதங்கள் அவைதான் ரயியாக சொல்லப்படுகின்றன. ஆக பாஞ்சபௌதிகமான சரீரம், அதுக்குதான் வந்து அது மூர்த்தி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தஸ்மாத் மூர்த்திரேவ ரகி. அதாவது மூர்த்தம் சமூர்த்தம் முன்னாடி சொன்னாரா? மூர்த்தம் அப்படின்னா பிருத்திவி அப்பு தேஜஸ் என்ற மூன்று தத்துவங்கள். அமூர்த்தம் அப்படின்னு சொன்னா வாயு ஆகாசம்ன்ற அந்த ரெண்டு தத்துவங்கள் கூட்டினா பஞ்சபூதங்கள் வந்துருது இல்லையா? அதனால் ஆக்கப்பட்ட மூர்த்தி சரீரம் அதுதான் ரகி அப்படின்னு சொன்னார். பிராணம் தான் ஜீவாத்மா, ரகின சரீரம் அப்படின்னு வந்துருது. அத்த ஆதித்யா उदयन् यत् प्राचीं दिशं प्रविशति तेन प्राच्यां प्राणान् रश्मिषु सन्निधत्ते यद्दक्षिणां यत्प्रतीचीं यदुदीचीं यदधः यदूर्ध्वं यदन्तरादिशः यत्सर्वं प्रकाशयति तेन सर्वान् प्राणान् रश्मिषु सन्निधत्ते. அந்த ஆதித்யனை பத்தி சொல்றார். ஆதித்யன்னா யாரு? போக்தா ஜீவாத்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆதித்யனானவன் உதிக்கிறான். ஆதித்யன் உதித்தானே என்றால் என்ன ஆகுது? உன்னுடைய ரஷ்மியால, அவனுடைய ஒளி கதிர்கள்னால 10 திக்கும், 4 முக்கியமான திக்கு, தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் அவாந்தர திசைகள் 4, தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அவாந்தர திசைகள் 4, அப்புறம் மேல் கீழ் மொத்தம் சேர்த்தா 10 திக்குகள் வரும் இல்லையா? ஆதித்யன் தன்னுடைய ரஷ்மிகளால, ஒளி கதிர்களால 10 திக்குல இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிப்பிக்கிறான் இல்லையா? அந்த ஆதித்யன் கடைசியில யாரு? இந்த ஆதித்யன் அப்படின்றது சூரியன் அப்படின்ற வச்சு பார்த்தா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். ஆனா இங்க ஆதித்யன் அப்படின்னு சொல்லப்படுறது ஜீவாத்மா இல்லையா? ஜீவாத்மா இடத்துல எப்படி இந்த விஷயத்தை கொள்வது அப்படின்னா, ஜீவாத்மாவுடைய உதயம் என்னது? ஆதித்யன் உதிக்கிறான், சரி, உதயாச்சலத்துல இருந்து ஆதித்யன் உதிக்கிறான். ஜீவாத்மாவுடைய உதயம் என்ன அப்படின்னா, சுஷுப்தி ஸ்தானத்திலிருந்து ஜாகிரத அவஸ்தாவுக்கு விழிக்கிறானையா ஜீவாத்மா, ஜீவாத்மாவுடைய உதயம். உதிக்கும் பொழுது என்ன பண்றான்? தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால, எப்படி ஆதித்யனுக்கு ஒளி கதிர்கள் இருக்கின்றோம் அது போல ஜீவாத்மா தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால, அந்த தர்மபூத ஞானம் 10 திக்கும் பரவுறது. இந்திரியங்கள் துவாரா 10 திக்கும் பரவி அங்கங்க இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் பிரகாசிப்பிக்கிறது இல்லையா? அதுதான் இந்த மந்திரமானது சொல்றது. அசாதித்யா உதயன பிராச்சீம் திசம் அப்படின்னு இப்படி இந்த மாதிரி ஜீவாத்மாவை விசேஷித்து வர்ணித்தது. இங்க உபனிஷத் பாஷைக்காரன் கேட்டுக்கிற, சரி ஜீவாத்மா அச்சேதனம் அப்படின்னு நேரையே சொல்லிட்டு போலாமே, அது என்ன ஆதித்யன் ரயி எப்படின்னா சொல்லலாமா? அரசியல் சொல்லலாமா அப்படின்னா பரோட்ச பிரியா இவை தேவாகா அப்படின்னு. இது இந்த சாஸ்திரமானது பரோட்ச பிரியாவா இருக்கும். அதாவது பரோட்ச பிரியா இவகி தேவாக அப்படின்னா தேவர்கள்னா பரோட்ச பிரியர்களா இருப்பார்கள். தேவாக அப்படின்றது வந்து சாஸ்திரத்தை தான் சொல்லணும். இந்த கைத்திரைய கிராமத்தில் இருக்கக்கூடியதான். ஆக இந்த வேதமானது என்ன பண்றதுன்னா எதையுமே நேரம் சொல்லாது, மறைச்சுதான் சொல்லும். ஏன் ரகசியமா சொல்றது அப்படின்னா, இதனுடைய கௌரவம், ஹஸ்த கௌரவம் அப்படி இருக்கிறதுனால மறைச்சு சொன்னாலும் அதனுடைய கௌரவம் மனசுக்கு நல்லா போட்டு நம்ம ஆசை மேல தெரிஞ்சுக்க பார்க்கிறோம்.
அப்படி சொல்லி அதற்கு பிறகு ச ஏஷ வைஸ்வானரா விஸ்வரூபா பிராணஹா அக்னிஹி உதயதே ச தேச திஷா அபியுக்தம் அப்படின்னு. இதுவரையில என்னாச்சுன்னா இந்த ஜீவாத்மா பத்தி சொல்லித்த அந்த உபனிஷத்தை வந்து இதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் 7வது மந்திரம் அப்படியே பரமாத்மாவை பத்தி. ஏன்னா இவர்கள் வந்து சேர்ந்தது பிரஜைகளை உண்டாக்கக்கூடியது என்ன அப்படின்றதுக்காக வந்தார்கள் இல்லையா? அப்போதான் சொன்னார், என்ன சொன்னார்? முதல்ல மிச்சுனம் ஏற்பட்டது. ரயி பிராணன், பிராணன்னா ஜீவாத்மா, ரயின்னா சரீரம் அப்படின்னு சொன்னார். அதுல இருந்துதான் மற்ற பிரஜைகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். சரி, பிரஜையை படைக்கிறது யாரு? பிரஜாபதி அப்படின்னு சொன்னார். பிரஜாபதி தான் ரயியும் பிராணனையும் முதல்ல படைச்சான் அப்படின்னார். அந்த பிரஜாபதியை பத்தி இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார். வைஸ்வானரா அப்படின்னு பகவானே எங்க வைஸ்வானனாக சொல்லப்படுறான். அப்படிப்பட்ட பகவான் வந்து சம்பத்சரமாக, மாசமாக, தினமாக உருவகப்படுத்தி அவனுடைய பிரபாவத்தை மேலும் உபனிஷத்தானது இந்த முதல் பிரச்சனத்துல சொல்லப்படுது. அத அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.